தளபதி விஜய் அவர்கள் கோலிவுட்டுடைய மிகப்பெரிய நாயகனாக இருந்துட்டு இருந்தாரு. இருந்தாலுமே கூட தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல தற்போது தமிழகத்துடைய முதல்வராக மாறி பல அதிரடி முடிவுகளை எடுத்துட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் புது புது உத்தரவுகள், புது புது விஷயங்களை பண்ணி தமிழக மக்களை கவர்ந்து கொண்டுமே இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வசூல் சாதனைகள் படைக்கும். குறிப்பாக கோலிவுட்டை பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அதன் பிறகுதான் ரஜினி சார், ஏகே அப்படின்னு அடுத்தடுத்த நடிகர்களுமே வருவாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டும் கிங் இல்ல, டிஆர்பி கிங் அப்படின்ற அவருக்கு இன்னொரு பெயருமே இருக்கு. இவருடைய திரைப்படங்கள் பொதுவாக சன் டிவி அல்லது மற்ற தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்புனா டிஆர்பியில அந்த படங்கள் தான் டாப்ல வரும். குறிப்பாக சன் டிவி தளபதி விஜய் அவர்களுடைய பல முக்கியமான படங்களை கையில வச்சிருக்காங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் காரணமாக அதற்கு முன்பாகவும் தளபதி விஜய் அவர்களுடைய படங்களை சன் டிவில பெருசாக ஒளிபரப்பல. காரணம் என்ன அப்படின்னா சன் டிவி திமுகவுடையது அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். ஆகையால சன் டிவி அவர்கள் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்களா. அவங்க திரையிட்ட மற்ற திரைப்படங்கள் டிஆர்பில அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. ஆகையால பல கோடி நஷ்டத்தை சன் டிவி அவர்கள் சந்தித்துள்ளதாக சொல்லப்படுது. தற்போது சன் டிவி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடைய பொறுப்புகளையுமே காவியா மாறன் அவர்கள் தான் கவனித்துக் கொள்றார் அப்படின்ற தகவலுமே வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.